ஜீசஸ். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளில தேவனை ஆராதிக்க ஆமென் தொழுதுக்குள்ள வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் வாழ்த்து வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். கண்ணை மூடி பரிசுத்த ஆவியானவரே எல்லாரும் மனதார ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த படல இந்த காலை வேளையில உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஆவியானவரே வரவேற்கிறோம் ராஜா என்று சொல்லி நல்ல 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 தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீவனுள்ளவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உயர்ந்தவர், பெரியவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், தேர்ச்சிகளான தேர்ச்சியாளர் ராஜா. உம்மை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளில் தேவ பிரசன்னம் கடந்து வருவதாக. ஒவ்வொரு வீடுகளில் தேவ பிரசன்னம் கடந்து வருவதாக. ஒவ்வொரு வீடுகளில் தேவ ஆவியானவர் வாசம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தெய்வமே நல்ல தேவனை புகழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த வேளையில ராஜா உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய பெரிய அதிசயங்களை செய்கிறதான எங்கள் தேவாதி தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லி பரிசுத்த தேவனை நோக்கி பார்ப்போமா? உடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவரே நாங்கள் பிரகாசம் அடைவோம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த வேளையில உடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் தேவனுடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்ந்தவர், 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 சிறந்தவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர், துதிக்கு பாத்துகிறே ஆமை, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தேவாதி தேவனே என்று சொல்லி எல்லாரும் சும்மா இருக்க வேணாம். இந்த வேளையில காலை வேளையில கர்த்தருடைய நாமத்தை நம்முடைய நாவுகளால் கர்த்தருடைய நாமத்தை புகழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுகிற பிள்ளைகளால் கர்த்தரை புகழ்வோமா? இந்த வேளையில எல்லாரும் கண்ணுல மூடி நல்ல பயபக்தியோடு ராஜாவே நாங்க இருக்கிற இடங்களில ஒவ்வொரு வீடுகளிலும் தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் ஆவியானவர் உள்ளாகத்தக்கதாக உம்மை வரவேற்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தேவாதி தேவன் ஆண்டவரே இப்போ ஒவ்வொரு வீடுகளை செபிக்க துதிக்க ஆராதனை செலுத்த நீர் எழுந்து வரும் ஆண்டவரே. எங்க மத்திய அசைவாடும் ஆவியானவரே என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை வரவேற்போமா? ஆவியானவரே துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஜீவனுள்ள தேவா, ஜீவனுள்ளதான தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீவிக்கிறதான தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் நோக்கி பார்ப்போமா? இந்த வேளையில ராபாக்கவா ஷதரலரபா ரிபாக்கவா நுரினாமா ஷதுரிலரபா நரபா நக்கவரினாமா ஷவலரபா. ஆவியானவரே நீர் வந்தால் ஆண்டவரே அற்புதம் நடக்கும். மனிதர்களின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தேவாதி தேவன் எங்க மத்தியில் வந்து வாசம் செய்யுங்க. எல்லாரும் கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு நல்லவர், இயேசு சிறந்தவர், இயேசு போதுமானவர். ஆண்டவரே உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. ரிபாக்கனாமா ஷதரலரபா. ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சேராபின் தூதர்கள் போற்றிடும் பரிசுத்த ஆண்டவரே. தூதர்கள் போற்றத்தக்கதான தேவனை வரவேற்போமா? இந்த வேளையில சேராபின் தூதர்கள் போற்றிடும் பரிசுத்த மகிமையை உடையாக அணிந்துள்ள மகத்துவ நாமே அந்த ஜீவன தேவனை எல்லாரும் நோக்கி பார்ப்போமா? இந்த வேளையில ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லி அந்த ஜீவன தேவனை மகிமைப்படுத்துவோமா? இந்த வேளையில ஆவியானவரே thank you Jesus. சேராபின் தூதர்கள் போற்றிடும் பரிசுத்த சொல்லுவோமா? இந்த வேளையில மகிமையை உடையாக
அறிந்துள்ள மகத்துவர் பாத்திரர் நீரே பரிசுத்த நீரே ஸ்தோத்திரம் பாடி புகழ்ந்திடுவோம் பாத்திரர் நீரே பரிசுத்த நீரே கழும்புள்ள கரங்களினாலே காயங்கள் ஆற்றிடுவீரே கழும்புள்ள கரங்களினாலே காயங்கள் ஆற்றிடுமை வரவேற்கிறோம் ஆண்டவரே கண்ணீரை துருத்தியில் வைத்து பதில் தரும் நல்லவரே கண்ணீரை துருத்தியில் வைத்து பதில் தரும் நல்ல பாத்திர நீரே பரிசுத்த நீரே ஸ்தோத்திரம் பாடியே ஆண்டவரே புகழ்ந்து வரவேற்போமா பாத்திர நீரே பரிசுத்த நீரே ஸ்தோத்திரம் எல்லாரும் சேர்ந்து வீடுகளில் கர்த்தரை வரவேற்போமா இந்த வேளையில பாத்திர நீரே சுத்தர்கள் தொழுதிடும் நாமம் ஆமென் பரலோக தகப்பனின் நாமம் என்று சொல்லி அந்த தேவனுடைய நாமத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் இந்த வேளையில ஹalleluya சுத்தர்கள் தொழுதிடும் நாமம் பரலோக தகப்பனின் நாமம் சொல்லுங்க சுத்தர்கள் தொழுதிடும் நாமம் பரலோக தகப்பனின் நாமம் சொல்லுங்க ராஜ்யம் வல்லமை கனமும் உமக்கே சொந்தமாகும் ஹalleluya ராஜ்யம் வல்லமை கனமும் இயேசுவே உமக்கே சொந்தமாகும் பாத்திர நன்றி படுகிறோம் வரவேற்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே வரவேற்கிறோம் ஆண்டவரே இயேசுவே பாத்திர நீரே பரிசுத்த நீரே ஸ்தோத்திரம் பாடி புகழ்ந்திடுவோம் பாத்திர நீரே பரிசுத்த அவர் பரிசுத்தர் சொல்லுவோம் இந்த வேளையில ஆவியானவரே உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே ஹalleluya அந்த ஜீவனுள்ள தேவனை கரங்களை உயர்த்தி ஆண்டு வரவேற்போம் இந்த வேளையில ஒவ்வொரு வீடுகளிலும் தேவ பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ பிரசன்னம் ஒவ்வொரு சபை குடும்பங்கள் மேலே தேவ பிரசன்னம் கடந்து வருவதாக ஆவியானவரே கரங்களை வைத்து சொல்லுவோம் இந்த வேளையிலப்பா பாத்திரர் நீரே பரிசுத்த நீரே ஸ்தோத்திரம் பாடியே புகழ்ந்திடுவோம் பாத்திரர் நீரே பரிசுத்த நீரே ஸ்தோத்திரம் பாடி தொழுதிடுவோம் ஆமென் அப்பா எங்க மத்தியில மாறும் ஆண்டவரே எங்க மத்தியில வந்து வாசம் செய்ய ஆண்டவரே எங்களுக்குள்ளே வந்து வாசம் செய்ய ஆண்டவரே உம்மை துதிக்கும் போது எங்க மத்தியில வந்து வாசம் செய்கிற எங்கள் தேவாதி தேவனே அப்பா ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே ஒரு விஷயம் எங்க மத்தியில மாறும் ஆண்டவரே அப்பா நீர் எங்க மத்தியில வந்தா எல்லாம் மாறும் எல்லா தடைகள் மாறும்
அற்புதங்கள் நடக்கும், அதிசயம் நடக்கும் ஆண்டவரே. எங்கள் ஜீவனுள்ள தேவனை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். எங்கள் ராஜாதி ராஜனை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. நீர் வாழும் ஆண்டவரே. சுலோமங்கவளில பாத்தீர நீரே, பரிசுத்த நீரே, சொல்லுங்க மறுபடியுமாய். பாத்தீர நீரே, பரிசுத்த நீரே, இயேசுவே. பாத்தீர நீரே, பரிசுத்த நீரே, இயேசுவே. பாத்தீர நீரே, ஸ்தோத்திரம் செலுத்தி பணிந்திடுவோம். அல்லேலூயா. எல்லாரும் கண்ணை உயர்த்தி ஆண்டவரை பார்ப்போமா? துதிகளுக்கு பாத்திர, துதிகளுக்கு பாத்திர, துதிகளுக்கு பாத்திர, துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தேவாதி தேவனே, வரவேற்கிறோம், வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். நாமம் அதிசயமான நாமம், நாமம் ஆச்சரியமான நாமம். நீ அற்புதங்களை செய்யலான தெய்வம் அல்லவா? புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிரச்சனை கடந்து வரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வீக பிரச்சனை உணர்ந்து உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் அவரை உணர்ந்து நோக்கி பார்ப்போம் ஆவியானவரே. எத்தனை பேருக்கு நாட்கள் இயேசுவின் அன்பு உங்க வாழ்க்கை அதிகமாய் பெருகும் ஆசைப்படுறீங்க? இந்த நாட்களில் இயேசுவின் அன்புல நாமும் இணைக்கப்படும் இந்த ஆராதனையில தேவ சமூகம் நமக்கு மிகுந்த ஆனந்தம். தேவ பிரசன்னம் இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உணவாய் மாறணும் ஆண்டவரே. எல்லா காரணம் வைத்து சொல்லுவோமா? இந்த வழியில் அப்பா அம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. சேராவின் தூதர்கள் போற்றிடும் பரிசுத்த. ஆமென். நம்முடைய தேவனுக்கு ஒரு அற்புதமான பெயர் உண்டு, பரிசுத்த தெய்வம். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த தேவனை தொழுது கொள்ள நாமும் இந்த காலை வேளையில பரிசுத்த அலங்காரத்துடனே அவர் சமூகத்துல வந்து காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா எனக்குள்ள வாங்க ஐயா. ஆராதனை வேளையில நாங்கள் துதிகள் பலிகளை செலுத்தும் போது, ஆராதிக்கும் போது நீங்கள் நாவினால் ஆராதிக்காதபடிக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் இயேசுவை உணர்ந்து ஆராதிக்கிற ஜனங்களாய் நாங்கள் மாறணும். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே நாம் உண்மையா ஆராதிக்கணும் ஆண்டவரே. உடைய பிரசனத்தை உணர்ந்து ஆராதிக்கணும் ஆண்டவரே. அப்பா போதகர் பார்க்கிறார் பார்க்கவில்லை என்று சொல்லி ஆராதிக்கிறது அல்ல, சூழ்நிலை ஆண்டவரை பார்த்து ஆராதிக்கிறது அல்ல. ஆண்டவர் உண்மையா நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். இந்த வேளை எந்த நிலைமையில் நாங்கள் இப்ப இருக்கிறோமோ இருக்கிற இடத்துல உண்மையா எல்லாரும் கண்ணு மூடி பயபக்தியோட ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆவியானவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா துதி பலிகளுடைய சமூகத்தில் எட்டப்பட ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் இந்த வேளை தகுதிப்படுத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரை நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவர் உண்மையாய் ஜனங்கள் உண்மை ஆராதிக்க போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உங்களுடைய சமூகத்துல பயபக்தியோடு நடுக்கத்தோடு உங்களுடைய சமூகத்துல காத்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் பெரியவர், பெரிய காரியங்கள் செய்ய ஆசீர்வதிங்க. ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். Thank you Jesus. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் ஆராதிப்போம் ஆண்டவரே. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் துதிக்கு பாத்திரர், போற்றப்படத்தக்கவர், தொழுகைக்குரியவர். அவரை மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிப்போமா? அவர் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவருமாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த தேவனை சேர்ந்து கரங்களை தட்டி பாடி தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆண்டவரே. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஆமென். Thank you Jesus. இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவருமாமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. சொல்லுங்க. இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவருமாமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவர். கரங்களை உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம்,
உம்மில் மகிழ்கிறோம். எத்தனை பேர் மகிழ்ச்சியோட பாட்டு பாடுறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருதயத்தில் அந்த மகிழ்ச்சி இருக்கிறது? ஹல்லேலூயா. மகிழ்ச்சி நிறைந்த பிள்ளைகளா இந்த நேரத்தில் நாம் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அநேகர் உள்ளத்துல அந்த மகிழ்ச்சி, ஆமென், அநேகர் உள்ளத்துல அந்த தேவ பிரசன்னம் நிரம்பி நாம் ஆராதிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இந்த வேளையில் வீடுகளில் இருக்கிற நீங்கள் நல்ல உற்சாகத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த பாடலை பாடுவோமா? ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் மாமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரை. சொல்லுங்க. இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் மாமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரை. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர் ஆத்மனேஸ்வரே, என்னை ஈடு செய்திடுவேன் உந்தன் அன்புக்கே. எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர் ஆத்மனேஸ்வரே, என்னை ஈடு செய்திடுவேன் உந்தன் அன்புக்கே. இஸ்ரவேலின் சேனை அதிபரே, எனக்காய் யாவும் செய்து முடிக்கும் கர்த்தரே. இஸ்ரவேலின் சேனை அதிபரே, எனக்காய் யாவும் செய்து முடிக்கும் கர்த்தரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை சொல்லுங்க. உம்மை போற்றுகிறோம். ஆமென். இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரை. சொல்லுங்க. இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரை. சொல்லுவோமா இந்த மாதிரி? ஆமென். நேற்றும் இன்றும் என்றும் மாற அன்பின் ராஜனே, தடை உடைத்து வழி இறக்கும் வல்லராஜனே. நேற்றும் இன்றும் என்றும் மாற அன்பின் ராஜனே. சொல்லுவோமா? யூத கோத்திர ராஜசிங்கமே, நாங்கள் ஜெயம் எடுப்போம் இயேசு நாமத்தில். யூத கோத்திர ராஜசிங்கமே, நாங்கள் ஜெயம் எடுப்போம் இயேசு நாமத்தில். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரை. சொல்லுங்க. இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரை. ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்மை அரவணைத்து ஆட்சி தேற்றுபவர், அன்பினால் உங்களை நடத்துகிற தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பாடுவோமா? ஹல்லேலூயா. அரவணைத்து ஆட்சி தேற்றும் அன்பின் கரங்களில் அர்ப்பணித்தோம் எம்மை முற்றும் ஏற்றுக்கொள்ளுமே. அரவணைத்து ஆட்சி தேற்றும் அன்பின் கரங்களில் அர்ப்பணித்தோம் எம்மை முற்றும் ஏற்றுக்கொள்ளுமே. கரம் பிடித்து நடத்திடுவீரே, புது வழிகளையும் திறந்திடுவீரே. இந்த நாட்களிலே கரம் பிடித்து நடத்திடுவீரே, புது வழிகளையும் திறந்திடுவீரே. சரி பாருங்க. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். இயேசுவே துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரை. சொல்லுங்க. இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரை. ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்மை அன்பு கூர்ந்து வழி நடத்துகிற ராஜாதி ராஜாவே, போற்றப்படத்தக்கவரே என்று சொல்லி ஆவியானவர் நோக்கி பார்ப்போமா இந்த வேளையில? ஹல்லேலூயா. எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர் ஆத்மனேஸ்வரே, என்னை ஈடு செய்திடுவேன் உந்தன் அன்புக்கே.
உம்மை தொழுகிறோம், உம்மை மகிழ்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஷபலரனமா இயேசுவே, உம்மை மகிழ்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை உம்மை தொழுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை உம்மை மகிழ்கிறோம். அவர் ஒருவர் மாத்திரமே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தடைகளை நம் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைத்து வழி திறக்கிறதான யூதா கோத்திர ராஜசிங்கம் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் நோக்கி ஆராதிப்போம். இந்த வேளையில நேற்றும் இன்றும் என்றும் மாறா அன்பின் ராஜனே, தடை உடைத்து வழி திறக்கும் வல்ல ராஜனே, நேற்றும் இன்றும் என்று மாறா தடை உடைத்து சொல்லுங்க யூதா கோத்திர ராஜசிங்கமே, யூதா கோத்திர ராஜசிங்கமே, நாங்கள் ஜெயமெடுப்போம் உந்த நாமத்தில். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மை மகிழ்கிறோம். இயேசுவே துதிக்கிறோம். நீதான் மகிழ்ச்சி, நீதான் புகழ்ச்சி. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மை மகிழ்கிறோம். ஷபகனதுரினமலரவா வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா இந்த வேளையில. ஹல்லேலூயா. அரவணைத்து ஆற்றி தேற்றும் அன்பின் கரங்களில் அர்ப்பணித்தோ எம்மை முற்றும் ஏற்றுக்கொள்ளுமே. அரவணைத்து ஆற்றி தேற்றும் அன்பின் கரங்களில் அர்ப்பணித்தோம் எம்மை முற்றும் ஏற்றுக்கொள்ளுமே. சொல்லுமா இந்த வேளையில. ஹல்லேலூயா. ஆமென். ஆவியான நோக்கி பார்த்து சொல்லுமா. கரம் பிடித்து நடத்திடுவீரே, புது வழிகளையும் திறந்திடுவீரே. ஒவ்வொரு வீடுகளிலும் உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் அப்பா புது வழிகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நீர் நடத்த போதுமான தேவன். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா இந்த வேளையில. கரம் பிடித்து நடத்திடுவீரே, புது வழிகளையும் திறந்திடுவீரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மை மகிழ்கிறோம். இந்த வேளையில எல்லாம் உடைப்பட்டிருக்கிறதான இருதயங்கள் நாட்டில் பலப்படுவதாக, உடைக்கப்பட்ட இருதயத்தோடு காணப்படுகிற ஆண்டவரே ஒவ்வொரு இருதயம் நாட்டில் பலப்படுவதாக. ஆண்டவரே நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா. தூய ஆவியானவரே நீர் ஒருவர் மாத்திரமே மாறாதவரா. எங்களை அற்புதமாய் நடத்துகிற தேவன். ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா இந்த வேளையில. அப்பா நீர் ஒரு புது வழிகளை ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கை இந்த மாதத்துல ஒரு புதிய மாதத்துக்குள் அழைத்து வந்திருக்கிறீங்க. எல்லாரும் கடமை வைத்து ஜெபம் பண்ணலாமா. இத்தனை மாதங்கள் நடத்தினவர் அப்பா அப்பா அப்பா. எல்லாரும் நல்ல நல்ல ஜெபம் பண்ணுங்க. புது வழிகள் திறக்கப்படுவதாக. ஆமென். எங்கள் நம்பிக்கைக்குரியவர், எங்கள் நம்பிக்கைக்குரியவர், எங்கள் நம்பிக்கைக்குரியவர், எங்கள் நம்பிக்கை நாயகரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே. ஷபகவலரவலரவ நேற்றும் இன்றும் என்றும் மாறா அன்பின் ராஜனே, தடை உடைத்து வழி திறக்கும் வல்ல ராஜனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா அன்பின் ராஜனே, தடை உடைத்து வழி திறக்கும் வல்ல ராஜனே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா. யூதா கோத்திர ராஜசிங்கமே, நாங்கள் ஜெயமெடுப்போம் இயேசு நாமத்தில். ஆமென் ஆமென் ஆமென். சொல்லுங்க யூதா கோத்திர ராஜசிங்கமே, நாங்கள் ஜெயமெடுப்போம் இயேசு நாமத்தில். ஆமென். கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவன்.
தைரியமா இருக்கிறது கரங்களை தட்டி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நல்ல தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் நம்பிக்கை புரியுவார், ஒருபோது எங்களை கைவிடாத தேவன். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை புகழ்கிறோம். ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையில வெட்கப்பட்டு அநேக நாட்களில் உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார் கர்த்தர் நீர் எங்களை உயர்த்த போதுமான தேவன். வலது கரத்தை உயர்த்தி ஆண்டு நோக்கி பார்ப்போமா? நீர் ஒருவர் மாத்திரமே என் இருதயத்துக்குள் எனக்குள்ள வாசம் செய்கிற தேவாதி தேவன், என்னோடு வாசம் செய்யறான தேவன், என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர். ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? இந்த வேளையில ஷபா கபாலாந்தோரி நாம ஷபாலா ரபாலா ரபா ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? இந்த வேளையில ஹalleluya. ஆவியானவர் உள்ளத்தின் ஆழத்தில் நல்ல உற்சாகத்தோடு இந்த ஆராதனை வேளையில கர்த்தரை பரிசுத்த ஆவியானவரை நாம தரிசிப்போமா? இந்த வேளையில ஆமென். சிறுமை கண்ணோக்கி பார்த்த எங்கள் ராஜாதி ராஜாவை என்று சொல்லி கர்த்தர் நோக்கி பார்ப்போமா? இந்த வேளையில ஹalleluya. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவனே, என் எளிமையை கை தூக்க வந்தவர். ஆமென். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவனே, என் எளிமையை கை தூக்க சொல்லுமா? இந்த வேளையில துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்துக் கொள்வீர். ஓ ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினே. ஆமென். அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்தில் தேவனை மகிமைப்படுத்தி ஆராய்ந்து பாடுவோமா? இந்த வேளையில ஹalleluya. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை காண்கிறவர், என்னை காக்கிறவர் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? இந்த வேளையில ஹalleluya. Thank you Jesus. Hallelujah. சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவனே, என் எளிமையை கை தூக்க வந்தவர். சொல்லுங்க. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவனே, என் எளிமையை கை தூக்க வந்தவனே, துரத்தப்பட்ட என்னை பெரிய ஜாதியால் மாற்றி நீ ஒதுக்கப்பட்ட என்னை, ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியால் மாற்றி நீ என்னை காண்கின்ற தேவன். சென்று பாடுங்க. என்னை காண்கின்ற தேவன். சொல்ல வேண்டும். என்னை காண்கின்ற தேவன். எங்கள் ஜீவன் நீரூற்றி எங்க வாழ்க்கையில் இருக்கிற வனாந்திரம் போல் இருக்கிற பாதைகள், பாலைவனம் போல் இருக்கிற காரியங்களை ஆண்டவரே நீரூற்றாய் மாற்றுகிறதான தேவன், நீரூற்றை உண்டு பண்ணுகிறதான தேவனே. ஷபா கபாலாந்தோரி நாம சேர்ந்து பாடுகிற வேளையில வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த நடுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்த நடுகுரல் கேட்டு சொல்லுங்க. நீரூற்றாய் வந்தவரே, காண்கின்ற தேவன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எங்கள் ஜீவன் நீரூற்று. என்னோட சேர்ந்து பாடுங்க. என்னை காண்கின்ற தேவன், என்னை காண்பவர். எங்கள் ஜீவன் நீரூற்று. எங்க வாழ்க்கையில புறஜாதியா இருந்த என்னை ஆண்டவர் தேடி வந்து என்னை சுதந்திரவாளியாய் மாற்றினவரே. வாக்கு தத்ததை ஆண்டு மாதத்துல நீ சொன்னதை ஒவ்வொரு மாதமும் அற்புதமாய் அதிசயமாய் வல்லமையாய் நடத்துகிற தேவனே. புறஜாதி என்னை தேடி வந்து சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீர். சொல்லுங்க. புறஜாதி என்னை தேடி வந்து சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீர். வாக்கு தத்தம் செய்து நீ சொன்னதை நிறைவேற்றி
ஜீவநீரூற்று நீர். இந்த வேளையில் அப்பா எங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்த்த எங்கள் தேவாதி தேவனே, எங்கள் ஒருபோதும் வெறுக்காதவரே, வனாந்தரத்தை மாற்றினவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வேளையில ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இந்த வேளையில ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில சிறுமைகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. அப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்காக சொல்லிக்கிறோம். தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லாமல் பல வகையான இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக சமூகத்தில் வருகிறோம். அவர் வாழ்க்கையில் இருக்கிற எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரத்தை நீரூற்றாய் மாற்றுகிற எங்கள் தேவாதி தேவன் இந்த நாட்களில் பாலைவனம் போல சில சூழ்நிலைகள் ராபா ராபா ஷபாரா கபா இல்ல கரங்களை வைத்து சொல்லுவோமா இந்த வேளை? ஹல்லேலூயா. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த நாளுகுரல் கேட்டு நாமே நீரூற்றாய் வந்தவரே. சென்று பாடுவோமா இந்த வேளையில? ஹல்லேலூயா. அவர் ஒருவர் மாத்திரமே அற்புதங்களை செய்ய போதுமான தேவனா இருக்கிறார். எல்லாரும் தேவனை வரவேற்போமா இந்த வேளையில? ஹல்லேலூயா. என்னை காண்கின்ற தேவனே, ஹல்லேலூயா. என்ன ஜீவநீரூற்று நீர். சொல்லுவோமா இந்த வேளையில? உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்முடைய என்னை கைவிடல. சேர்ந்து உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்முடைய என்னை கைவிடல. வெறும் கையா நான் கடந்து வந்தேன், சிறு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. வெறும் கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். சொல்லுங்க. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, ஆமென். உம்முடைய என்னை கைவிடல. சொல்லுங்க. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. ஒருபோதும் ஆண்டவரே என்னை கைவிடாத தேவனை சொல்லுவோமா இந்த வேளையில? ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? ராபா ஷபாரா கமானினாமா. ஹல்லேலூயா. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கடங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கடங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தேன். கரங்களை சொல்லுவோமா இந்த வேளையில? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே எல்லாவற்றிலும் மீட்டுக் கொள்ள உதவி செய்வான தேவனே, நீங்க எனக்கு போதுமாப்பா. ஷபாரா கபாலா ரபாலா துரினாமா விபாலா ரபாலா கபாலா பரபா ஷபாலா ரபா விகபாலா பாலா தாரானாமா ஷதுரினாமா விபாலா வரி கபாரி மதுரி லபா ஷபாலா ரபா விபாலா ஷகரா நாமா கபாரி லபாரா பரி லரபா விபாலா கபாலா பா ஷபாலா நரரபா விபாலா பாரி பாலா கபா ஷபாலா துரினாமா ரபா. ஆவியானவரே ஆவியானவரே நல்ல பரிசுத்த ஆவியானவர் ரம்மினவர்கள் ஜெனிய பார்க்கலாம். ஷபாரபா. இப்ப அவர் புதியவைகளை செய்ய போதுமான தேவனா இருக்கிறார், புதியவைகளை தருகிற தேவனா இருக்கிறார். ஆமென். அவரை நம்பி வந்த பிள்ளைகளை அவர் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. ஆமென். ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? நாங்கள் உம்மை மாத்த நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவர் ஷபாலரரபா கபரபா. எல்லாம் இல்லாதவைகளை குறித்து இப்பொழுது கண்ணீர் விடுகிற நேரம் அல்ல. எத்தனை பேர் இந்த வேளையில கண்ணு மூடி, எல்லாரும் கண்ணு மூடி இந்த வேளையில வேடிக்கை பார்க்காம கொஞ்சம் நல்லா பயபக்தியோடு கண்ணு மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் உணர்ந்து, அப்பா
நீர் இல்லாம நாங்க இல்லப்பா. நீங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பா இப்போ ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே உண்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் மகிமையா இறங்கி வந்து கிரியேஷன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஒருபோதும் கைவிடாதவர், எங்களை ஒருபோதும் விட்டுவிடாதவர். இந்த நெருக்கத்தின் மத்தியில பலர் நம்மை விட்டு தூரம் போகலாம், பலர் நம்மளை கைவிடலாம். ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கடி அப்படின்னா பலர் நம்மளை விட்டு தூரம் போகலாம். ஆனா இயேசு ஒருவர் மாத்திரமே எல்லா நேரத்திலும் நம்ம அருகே இருந்து நம்மளை அணைத்துக் கொள்கிறான தேவன். ஹல்லேலூயா. பல நேரங்களில் அழுது புலம்பி பிறரிடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி ஒன்று நாம் சாதித்து இதுவரைக்கும் ஒன்றும் சாதிக்கல. ஆனா நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்மளை அணைத்துக் கொள்கிற தேவன், பிரச்சனைக்கு தீர்வாய் மாறுகிற தேவனை நாம் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல அப்பா இயேசுவே என்று சொல்லி அவரை கூப்பிடும் போது ஒவ்வொருத்தருடைய நிலைமையில அவர் ஒருவர் மாத்திரம் அற்புதங்களை செய்து வழி நடத்த போதுமானவர். ஹல்லேலூயா. ஆண்டு நோக்கி பார்ப்போமா இந்த வேளையில? தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய உணர்வு ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு பாடலை பாடுவோமா இந்த வேளையில? ஒரு அர்ப்பணிப்போடு, ஒரு அர்ப்பணிப்போடு எல்லா வீடுகளும் அர்ப்பணிப்போடு தேவனை நோக்கி பார்ப்போமா இந்த வேளையில? ஷபாராலா ரபா கபாரினாமா ஷதுரினாலா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. thank you Jesus. ஹல்லேலூயா. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. கரங்க வைத்து சொல்லுவோமா இந்த வேளையில? எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் நேசர் ஒருவரே, என் இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. ஷபலலலலல ஷதபலலல. ஆண்டவரை பார்ப்போமா இந்த வேளையில? இந்த ஒருவர் மாத்திரமே என்னை வெறுக்காதவர் அப்பா. ஹல்லேலூயா. thank you Jesus. ஹல்லேலூயா. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். சொல்லுங்க. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் சொல்லுவாங்க என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. ஆமென். நீ ஒருவர் மாத்திரமே எங்களை கைவிடாதவர் அப்பா, எங்களை விட்டு விலகாதவர் ஆண்டவரே. ஆமென். கடனாளியாக நாங்கள் இருக்கும் போது இந்த உலகம் எங்களை வெறுத்தது, அவமானப்படுத்தி ஆண்டவரே, கர்த்தர் ஒருவர் மாத்திரமே எங்களை வெறுக்காதவர். ஹல்லேலூயா. கடனாளியாய் நீ இருந்தால் பலர் வெறுப்பார்கள், உன் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். கடனாளியாய் நீ இருந்தால் பலர் வெறுப்பார்கள், கடன்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் சொல்லுவாங்க என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, நேசர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா இந்த வேளையில? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஷபாலபலபா ஷபாலினாரி கபலபா. ஆவியான நோக்கி பார்ப்போமா இந்த வேளையில? ஷபாலி நூரி கபலபா ஷபாலபா. ஆவியானவரே, எங்களை வெறுக்காதவரே உமக்கு நன்றி, எங்களை அணைத்துக் கொள்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. பட்ட படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள், உன்னை பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். சொல்லுங்க. பட்ட படிப்பு
இல்லாதிருந்தால் பலர் வெறுப்பார்கள். உன்னை பட்ட மரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே நம்மளை எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்மளை வெறுக்காத தேவன், நம்மளை அணைத்துக் கொள்ளுதான தேவன். கனவை போயிட்டு ஆண்டு நோக்கி பார்ப்போமா இந்த வேளையில? எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் நேசர் ஒருவரே, என் இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுமா இந்த வேளையில? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே. ஷபர கபர குரினா மலரவா. ஆவியானவரே, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு நன்றி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஸ்தோத்திரம், நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற நிலைமை கர்த்தர் இப்பொழுது மாற்றிக்கொள்ளும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஜீவனுள்ள தேவனே, மகத்துவமுள்ள தேவனே, மாட்சிமை உள்ளவரே, நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை மனம் இறங்க முடியாது சொல்லிக்கிறோம். அதிசயங்கள் ஆச்சரியங்களை உண்டு பண்ணுகிற தேவன், ஆச்சரியங்களை உண்டு பண்ண முடியாது சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. ஷமா கபரிலா ரபா ஷதரிலா ரபா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்படி நாம மகிமைப்பட ஒவ்வொருத்தங்க நாட்களில் எல்லா நெருக்கங்கள், தடைகள், குறைகள் மாற இந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே, நீர் மனம் இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கை இருக்கிற எல்லா கோணலானவர்கள் நேராக்கும் ஆண்டவரே. எத்தனை பேர் நாட்கள் தேவையோடு கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறீங்க, பல எதிர்பார்ப்புகளோடு கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் நெருக்கடிகளை மாற்ற, அவர் உங்களை அணைத்துக் கொள்ள அவர் இந்த வேளையில் அருகே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல நேரங்களில் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறாரா? ஆராதனையில கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? எனக்கு கர்த்தர் சுகத்தை கொடுப்பாரா? என் வாழ்க்கையில தடைகள் மாறுமா மாறாதா என்று சொல்லி பலர் ஏங்கி போயிருக்கிறீர்கள். இந்த வேளையில் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு அற்புதம் செய்கிறதுனால்தான், இயேசு ஜீவனோடு இருக்கிறதுனால்தான் நாமும் இந்த நாட்களில் ஜீவனோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு ஜீவனோடவரா இல்லை அப்படின்னா, இயேசு அற்புதம் செய்யற அப்படின்னா என்றோ இந்த சபைகள் மூடப்பட்டிருக்கும், என்றோ கிறிஸ்துவம் அழிந்து போயிருக்கும், வேத வசனங்கள் ஒன்றும் படிக்காமல் இருக்கும். இயேசு ஜீவனுள்ளவரா இருக்கிறது மாத்திரனால்தான் கிறிஸ்துவம் இன்னும் இருக்குது. ஹல்லேலூயா. இன்னும் ஸ்தோத்திரம். அநேக ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் அநேக ஜனங்கள் ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் அநேக ஜனங்கள் கர்த்தர் ஜீவனுள்ளவராய் அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எண்ணி முடியாத அற்புதங்களை செய்த தேவன் பல நேரங்களில் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அந்த ஜீவனுள்ள தேவனை இடப்பட வேணாம். நல்ல காரணம் போயிட்டு ஆண்டு நோக்கி பார்ப்போமா? ஜீவனுள்ளவரே. ஹல்லேலூயா. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் நேசர் ஒருவரே, என் இயேசு ஒருவரே. ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்தி சகாயமான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் இருக்கிற எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்படாது. பலவீனமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. அவன் இப்பொழுது நம்மளை ஜெலினா பாஸ்டம் அவர்கள் முன்பதாக சாம்பிஸ்டுக்காகவும் இன்னும் நம்முடைய சபையில யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை பலப்படுத்த முடியாது. இன்னும் நம்முடைய சபையில பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தாங்க முடியாகும். தேவையோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் உதவி செய்ய முடியாகும். ஜெலினா அவர்கள் முன்பதாக ஜெபிப்பார்கள். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, துதிக்கிறோம் அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் மத்தியில உலாவுற தேவனா இருக்கிறதுக்காக அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்க செபங்கள்லாம் நீ கேளுங்க ராஜா. அப்பா, நீ கேட்டு பதில் தர முடியாது செபிக்கிற ஆண்டவரே. அப்பா, எங்க சபையில பலவீனமா இருக்கிறதான ஒவ்வொரு நபர்களுக்காக செபிக்கிற ஆண்டவரே. அப்பா, நல்ல பலத்தை அப்பா நீ தரும்படியாக செபிக்கிறோம் அப்பா. நீ பலத்தினால் அடை கட்ட முடியாது செபிக்கிற ஆண்டவரே. அப்பா, தேவையில்லாத பயங்கள் கலக்கங்கள்
பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீ மாற்றி போட முடியாது செபிக்கிறோம். அப்பா சாந்திஸ்டுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கு பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீ மாற்றி போட முடியாது செபிக்கிறோம். அப்பா நல்ல தைரியத்தின் ஆவி அப்பா நீ தர முடியாது செபிக்கிற ஆண்டவரே. அப்பா நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை தந்து அப்பா நீ வழி நடத்த முடியாது செபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. உனக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நல்ல ஒரு சுகத்தை நீ தரப்போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. இன்னும் சபையில யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ அப்பா அவர்களாம் நல்ல ஒரு விடுதலை நீ தர முடியாது செபிக்கிறோம். நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை நீ தர முடியாது செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை பலப்படுத்துகிறான் நல்ல தேவன் நீர் ராஜாவே. அப்பா நாள்தோறும் நீர் எங்களை பலப்படுத்துங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. முதியோர்களுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இருக்கிறதான பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீ மாற்றி போட முடியாது செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எவ்வளவோ வியாதிகளை அப்பா சுகப்படுத்தினான் நல்ல தேவன் நீர் அப்பா. நல்ல ஒரு சுகத்தையும் பலத்தையும் தந்து அப்பா நீர் எங்களை வழிநடத்த முடியாது செபிக்கிற ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு இருக்கிறதான பலவீனங்கள் கூட மாற அப்பா நீ உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம் அப்பா. நல்ல பலத்தினை தந்து அப்பா நீர் எங்களை வழிநடத்த முடியாது செபிக்கிற ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை வழி நடத்துங்க அப்பா. நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது செபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 பரிசுத்தரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் பரலோக ராஜனே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்க ஜெபத்தை நீ கேளுங்க ராஜா. அப்பா நீ கேட்டு பதில் செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நாங்க ஜெபிக்கிறதான ஒவ்வொரு ஜெப குறிப்பையும் நீ கேட்டு பதில் தரப்போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 நல்லவரே. உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்க இடத்துல யார் யாரெல்லாம் ஜெபிக்க வராங்களோ அப்பா அவர்களிடத்துல இருக்கிற அப்பா ஒவ்வொரு அப்பா பலவீனங்களை மாற்றி போட முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா நீ மாற்றி போடுங்க அப்பா. நீ எங்களை பலப்படுத்த முடியாது செபிக்கிற ஆண்டவரே. அப்பா எங்க செப குறிப்பு ஒவ்வொன்றையும் நீ கேட்டு அப்பா நீ பதில் தரப்போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். ஜீசஸ் பிரைஸ் தி ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நாளிலே கர்த்தரை நாம் ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துகிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நான் இந்த வழியை பாராட்டுகிறேன். ஹalleluya. உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுக்கு மகிமைப்படுத்துகிறேன். ஹalleluya. இந்த கான்ஃபரன்ஸ் லைன் மூலமாகவும் ஆமென். அதே போல இந்த ஃபேஸ்புக் மூலமாக லைன் மூலமாகவும் தேவனுடைய ஆராதனையில பங்கு பெறுகிற ஒவ்வொருத்தருக்காக நான் இந்த விட சந்தோஷத்தோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவன் ஒருவரே மாறாத தேவனாக இருக்கிறார். ஹalleluya. நம்முடைய சபையில் இன்னும் அநேகர் கர்த்தரை ஆராதிக்க நம்மை தொழுது கொள்ள கர்த்தர் சீக்கிரமாய் நம்முடைய சபைகளை கர்த்தர் ஒவ்வொரு சபைகளும் கர்த்தர் திறக்க ஒரு அற்புதத்தை கட்டளை போகிறார். ஹalleluya. நாம் காத்திருப்போம். நம்ம இப்பொழுது நெருக்கத்தின் மத்தியிலும் ஆராதிக்கிற அவன் உங்களை கர்த்தர் நிச்சயமா இதுக்கு ஏற்ற பிரதிபலனை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். ஹalleluya. ஆமென். நீங்கள் இத்தனை ஆர்வத்தோடு அவன் பங்கு பெறுகிறதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். சில அறிவிப்புகளை வேகமாக நீங்கள் கேளுங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நமக்கு யூத் ஃபெலோஷிப் இந்த தினத்தில் இந்த தினத்தில் ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சரியா 6 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு வாலிப பிள்ளைகளுடைய அந்த கூடுகையானது ஆராதனையானது நீங்கள் இந்த லைவ் மூலமாக உங்களுக்கு யூடியூப் நம்முடைய சேனல் மூலமாகவும் ஃபேஸ்புக் நம்முடைய சேனல் மூலமாகவும் நம்மளுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 6 மணிக்கு மாலை 6 மணிக்கு ஒளிபரப்பு செய்யப்படும். வாலிப பிள்ளைகள் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற பெற்றோர் உங்கள் வாலிப பிள்ளைகளை அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர். வாலிப பிள்ளைகளை கொண்டு இன்னும் அநேக காரியங்கள் செய்யாமல் இருக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்கான சண்டே ஸ்கூல் இந்த தினத்தில் நடக்க வேண்டியது சில காரணங்களால் காரணங்களால் நடக்க முடியல. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக இந்த சிறு பிள்ளைகளுக்கான ஆராதனை நம்முடைய ஆராதனை முடிந்த பிறகு 11 மணிக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 11 மணிக்கு சிறு பிள்ளைகளுக்கான ஆராதனை இந்த யூடியூப் மூலமாக இந்த ஃபேஸ்புக் மூலமாகவும் உங்களுக்கு ஒளிபரப்பு செய்வோம். உங்கள் சிறு பிள்ளைகளை நீங்கள் ஆர்வப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். விசேஷமா இன்று 159வது முழங்கால் ஜெபம். ஹalleluya. அனுதினம் நடக்கிறதான முழங்கால் ஜெபத்தில் பங்கு பெறுங்கள். இன்றும் நம்மளுக்கு சரியா 8 மணி 8 அரை மணி நேரம் நடக்கிற இந்த ஜெபத்துல 159வது முழங்கால் ஜெபம் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய போதுமான தேவனாக இருக்கிறார். ஹalleluya.
ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். நீங்கள் தவறாமல் எல்லா அறிவிப்புகளை கேளுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சில வசனத்துக்கு நேரம் நாம் கடந்து செல்வோம். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனத்திலிருந்து நாம் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம் வேகமா. ஆமென். இப்பொழுதும் இந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனம் நம்முடைய சபைக்கு அவன் கர்த்தர் கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்த வசனத்தை நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களில இந்த வசனத்தை நாம் பெற்றுக்கொண்டு அதை ரிசீவ் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. வசனங்கள், வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் இந்த நாட்களில நம்மோடு பேசுகிறதான தீர்க்கதரிசனமாய் அமைகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள் நீங்கள் உங்களுக்கு என்று சொல்லி உரிமை பாராட்டும் போது அது தீர்க்கதரிசனமான உங்கள் வாழ்க்கையில சில நன்மைகளை சிலவற்றை அது கட்டளையிடுகிறதா இருக்கிறது, சாட்சியாய் மாறுகிறது. நாம் அந்த வசனத்தை ரிசீவ் பண்ணும்போது உங்களுக்குரியதாய் சொந்தமாக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. ஆமென். உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அல்லது எதின் மேல் எவைகளின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? ஆமென். இந்த கால சூழ்நிலையினால் சில காரியத்தின் மேல நம்ம அதிகமாய் நம்பிக்கை வைக்கிறவர்களா இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு நம்பிக்கை உங்க வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாற மாற முதலாவது ஆரம்பிக்கும் போது கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கை இருந்திருக்கலாம். ஆமென். இப்பொழுது சூழ்நிலைகள் நிமித்தமாய் உங்கள் நம்பிக்கை மாறுபட்டிருக்கலாம். இந்த நாட்களில நாம் செய்ய வேண்டியது என்ன? பொருட்கள் மேலேயோ சில சூழ்நிலை நிமித்தமாய் சிலர் ஏதாவது ஒன்றின் மேலோ உங்கள் நம்பிக்கை மாறி இருந்தால், ஆமென், நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்கள் நம்பிக்கை நாட்களில் பலப்படணும். ஆமென். கிறிஸ்துவின் மேல் பலப்படணும். ஒரு பலவீனமான படுத்து படுக்கையில் இருக்கிற ஒரு வியாதியஸ்தன் இருந்தார். ரொம்ப படுத்து படுக்கையில பலவீனமாய் கட்டுகள்ல கிடக்கிறார். அனுதினமும் டாக்டர் வந்து சோதிக்கிறாங்க, பல மருந்துகளை கொடுக்கிறாங்க, பல காரியங்களை செய்கிறாங்க. ஆனா அந்த வியாதியஸ்தர் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் படிப்படியா தன்னுடைய நிலைமையிலிருந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து கொண்டே வருகிறதை பார்க்கிறான். அவனுடைய நாட்கள் முடிவுக்கு செல்கிறதை அந்த மருத்துவர் கண்டார். எவ்வளவோ மருந்துகளை கொடுத்தாச்சு, எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணாச்சு. ஒரு ரகசியம் டாக்டருக்கு புரியல. ஏன் இந்த மனிதன் இப்படி நம்பிக்கை அற்றவனாய் தன் வாழ்க்கையில சாதாரண வியாதிக்கு இப்படி சோர்ந்து போய் இன்னும் 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 பலவீனம் படுகிறார்கள்? அந்த மருத்துவர் மிகவும் குழம்பி போயிருக்கார். அப்பொழுது அந்த மருத்துவர் அந்த நோயாளியை கூர்ந்து கவனித்த பொழுது அந்த நோயாளி என்ன செய்து கொண்டிருந்தாருன்னா, ஒரு கொடி, ஒரு சின்ன செடி அழகாய் ஒரு கொடி படர்ந்து ஒரு நல்ல ஒரு ஜன்னல்ல அப்படி படர்ந்து போகிறதை இந்த வியாதியஸ்தர் பார்த்து கொண்டிருந்தார். அந்த பெட்ல அந்த கொடியை பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்ப பார்த்தாலும் அந்த கொடியை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அந்த மனிதர் தன்னுடைய இருதயத்தில் நினைச்சிருந்தார். என்ன நினைச்சிருந்தாருன்னா, அந்த படர்ந்து போற கொடி, அந்த வியாதியஸ்தர் நினைக்கிறாரு, அந்த கொடியில ஒவ்வொரு இலையா காய்ந்து காய்ந்து கீழே விழுகிறதை அவர் பார்க்கிறார். ஒவ்வொரு நாளா பார்க்கிறார். அவர் நினைச்சிட்டு இருந்தார் மனசுல என்ன அப்படின்னா, எல்லா இலைகளும் விழும்போது நாமளும் மரித்து போயிடுவோம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு ஒரு நம்பிக்கையோடு தன் வாழ்க்கையில அந்த செடியை பார்த்து ஒவ்வொரு இலைகள் உதிர உதிர தன் வாழ்க்கையை முடிந்து கொண்டே வருகிறது என்று சொல்லி அவர் கருதி கொண்டிருந்தார். பாருங்க, நல்ல மருத்துவம், நல்ல ட்ரீட்மெண்ட், எல்லா காரியமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அவருடைய நம்பிக்கை அந்த செடி மேல இருந்துச்சு. செடிகள் இந்த மருத்துவரை கண்டு கொண்டார். அடுத்த நாள் என்ன செய்யறா, கடைசி ஒரே ஒரு இலைதான் இருக்கு. இந்த மருத்துவர் அதை பார்க்கிறார். ஆமென். அடுத்த நாள் இப்ப கண்ணை மூடி, அந்த வியாதி கண்ணை மூடி காலை எழுந்து பார்க்கும்போது நினைக்கிறாரு, எப்படியும் அந்த இடம் இருக்காது, அதை பார்க்கறதுக்குள்ள நாமளும் மரித்து போயிடுவோம் அப்படி நினைத்து கொண்டே அந்த வியாதிஸ்தர் இருக்கிறார்.
இந்த மருத்துவர் என்ன பண்றாருன்னா காலையில ஒரு சின்ன ஒரு துளிரை அதுல ஒட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. இவர் கண்ணை முடிச்சு பாக்குறாரு, நல்லா இந்த வியாதிஸ்தர் கண்ணை தேய்ச்சி பாக்குறாரு. என்னடா ஒரு துளிர் வந்திருக்கேன், என்னடா ஒரு துளிர் வந்திருக்கேன், நமக்கு இடம் ஒழிஞ்சிடும், அவ்வளோட செடியுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும் நினைச்சோமே, நம்ம வாழ்க்கையை முடிஞ்சிடும் நினைச்சோமே, ஒரு துளிர் வருதுன்னு அவருக்குள்ள இந்த மனித வியாதிஸ்தருக்கு ஒரு புது மாற்றம் ஏற்பட்டுச்சான். அப்ப நம்ம இன்னும் வாழுவோமா, நம்மளுக்கு கர்த்தர் ஒரு திரும்பி ஒரு வாழ்க்கை இருக்கா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் ஒரு துளிர் அவர் வாழ்க்கையில் விட ஆரம்பிச்சோம். ஹல்லேலூயா. நாமும் இதே போல சில கால சூழ்நிலை நிமித்தமாய் சிலவற்றின் மேல் நம்பிக்கை வைத்து இப்படிதான் என் வாழ்க்கை அமையும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கையுடைய முடிவு இப்படிதான் முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அது முடிவு கிடையாது. உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்த நம்பிக்கை மாறி சில சூழ்நிலைகளின் மேல், சில கால சூழ்நிலையின் மேல் நம்பிக்கை மாறினதனால் நீங்கள் மிக மிக சோர்ந்து 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 உங்கள் நிலைமை மிகவும் மோசமாய் கொண்டிருக்கிறது. அந்த வியாதியஸ்தரை போல நம்முடைய நம்பிக்கை சில பொருட்கள் மேல், சில கால சூழ்நிலை மேல், உங்கள் வேலைகள் மேல, பல காரியத்தின் மேல நீங்கள் குடும்பத்தின் மேல் வைத்திருந்தா கண்டிப்பா சோர்ந்துதான் போய். ஆமென். இந்த நாட்கள் நீங்கள் நன்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் நம்பிக்கை வீண் போகாது. நாம் இந்த நாட்களில நம்பிக்கையில பலன் கொள்ள வேண்டும். இன்றைய தலைப்பேன நீங்க செய்த தலைப்பேன் அப்படின்னா நம்பிக்கையில பலன் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை வசனம் சொல்லப்படும், நம்பிக்கை வீண் போகாது, வேஸ்ட் ஆகாது. ஆமென். பல நம்பிக்கை நாம் பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு இதை செய்வார், அதை செய்வார், கர்த்தர் என் வாழ்க்கையில் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றி முடிப்பார். இந்த மாதத்துல உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்து நீங்கள் காத்திருக்கும் போது கர்த்தர் அதை வீண் போகாத தேவன். ஆமென். அதை வேஸ்ட் ஆமென் ஆகாது. ஆமென். சொல்லப்பட்ட வாக்குறுதி வசனப்படி ஆமென் நிச்சயமாகவே அதற்கு ஒரு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். அந்த தேவன் உங்க வாழ்க்கையில அந்த நம்பிக்கைக்குரிய காரியங்கள்ல அவர் நிறைவேற்றி முடிக்கணும் அப்படின்னா உங்கள் நம்பிக்கை இந்த நாட்களில பலன் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை பலன் கொள்ளணும் அப்படின்னா ஒரு 3 குறிப்பு நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். ரொம்ப எளிமையான காரியத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஹல்லேலூயா. நாம இந்த சின்ன சின்ன காரியங்களை அபியாசப்படுத்தினா போதும், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா. முதல் குறிப்பு என்ன அப்படின்னா, நம்பிக்கை நாம் பலன் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும் முதல்ல அப்படின்னா, நம்முடைய நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை பேச வேண்டும். ஹல்லேலூயா. நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை பேசணும். ஆமென். வாசிங்கள் 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 3ஆம் வசனம். தேவன் நான் நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும் என் கேடகம் என் இரட்சணிய கொம்பும், நான் நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமும் என் உயர்ந்த அடைக்கலமும், என் புகலிடமும் என் புகலிடமும், என் இரட்சகருமானவர், என் இரட்சகரும். தாவீது இந்த 2 சாமுவேல் 22 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம். தாவீது சொல்றதானே என் நம்பிக்கை, என் துருக, என் கோட்டை என்று சொல்லி அவர் அப்படியே ஆண்டோட வர்ணிக்கிறத பார்ப்போம். தாவீது வாழ்க்கையில பாருங்க, அவரை எப்பவுமே நம்பி சில வார்த்தைகளை அறிக்கையா செய்வார். நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை அறிக்கை செய்வார். பிரச்சனைகள் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில ஆமென். பாருங்க, அவர் தாவீது வாழ்க்கையில உயர்வு வந்தாலும் சரி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். தோல்வி வந்தாலும் சரி, போராட்டத்தின் மத்தியில் இருந்தாலும் சரி, நெருக்கடியின் மத்தியில் இருந்தாலும் சரி, அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு வார்த்தை சொல்லுவார், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். ஆமென். வீடுகள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 7வது சங்கீதம் 1ஆம் வசனம், சங்கீதம் 11வது சங்கீதம் 1ஆம் வசனம், சங்கீதம் 25வது சங்கீதம் 2ஆம் வசனம், சங்கீதம் 31வது சங்கீதம் 6ஆம் வசனம், சங்கீதம் 55வது சங்கீதம் 23ஆம் வசனம். வீடுகளில் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆமென். கர்த்தர் மேல் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் என்ற வார்த்தை அடிக்கடி தாவீது சொல்வார். ஹல்லேலூயா. கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை இந்த வேளையில எல்லா நேரத்திலும் கர்த்தரை சார்ந்து கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
நாம் நம்பிக்கை இழந்து போகிற பிள்ளைகளாய் அல்ல. அல்லேலூயா, ஆமென். முதல் குறிப்பு பார்க்கிறோம், நம்பிக்கையிலே பலன் கொண்டவர்களாய் மாற. அதுக்கு என்ன செய்யணும்? உங்க வார்த்தை நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கும்? நம்பிக்கைக்குரிய, நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை பேசணும். ஆமென். தேவன் நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் ஜீவன் உள்ளது. நீங்க எல்லாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. இந்த லைவ் நிகழ்ச்சியை நீங்க வீடுகளுக்கு அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். உங்க குடும்பத்துல ஒரு கணவன் ஒரு மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா தேவையில்லாம அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. டைவர்ஸ். சும்மாவே சில ஒரு கணவன் மனைவி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சண்டை வந்துச்சான். கணவன் மனைவிக்கு சண்டை வரும்போது அடிக்கடி சொல்ற வார்த்தை டைவர்ஸ் வாங்கிக்கணும், டைவர்ஸ் வாங்கிக்கணும், டைவர்ஸ் வாங்கிக்கணும். சும்மா விளையாட்டுக்கே சொன்னாங்க. கணவன் மனைவி என்ன சொன்னாங்க? விளையாட்டுக்கே டைவர்ஸ் 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 பேசிட்டு விளையாடிட்டே இருந்தாங்க. ஆனா ஒரு சின்ன காரியம் வந்த உடனே அந்த கணவன் மனைவி எடுத்த முடிவு என்ன அப்படின்னா டைவர்ஸ். முன்னாடி சின்ன சின்ன சண்டை வரும்போது விளையாட்டுக்கு டைவர்ஸ் டைவர்ஸ் சொல்லும் போது அவங்களுக்கு என்ன நினைப்பு இல்லை அப்படின்னா டைவர்ஸ் வாங்கணுன்ற நினைப்பே கிடையாது. ஆனா புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதை அறிக்கை செய்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையை அமைகிறது. கர்த்தரை தாவீது, கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நீர் என்னை தப்புவிப்பீர், நீர் என்னை மீட்டுக் கொள்வீர், நீர் எனக்கு சகாயம் பண்ணுவீர், நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் துருகம் என்று சொல்லும் போது கர்த்தர் தாவீதை அற்புதமாய் மீட்டுக் கொண்டார். நாம் எதை அறிக்கை செய்கிறோம்? உன் குடும்பத்துல பிரச்சனை வருதா, உடனே அதை தவறாக பேசாதீங்க. ஒரு நெருக்கமான சூழ்நிலை வருதா, உடனே தூஷிக்கிற பழக்கம் உள்ள அநேகர் இருக்கிறீர்கள். ஆண்டவரை தூஷிக்கிற பழக்கமா? பிள்ளைகளை, சில பேர் பிள்ளைகள் படிக்காம இருப்பாங்க, அந்த பிள்ளைய பார்த்து நீ மாடுதான் மயக்கப்பாங்க. அநேகர் சொல்ற காரியம், உன் பிள்ளைய பார்த்து உடனே சொல்ல நீ மாடுதான் மயக்கப்பாடு, ஒன்றுத்துக்கு ஆக்கி இல்லை அப்படின்னு பல காரியத்தை சொல்லி சொல்லியே அந்த பிள்ளைகளை வளர்ப்பாங்க. பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது தன் தாய் சொன்னதை அவங்க பிள்ளைகள் மனதில் வச்சிருப்பாங்க. நம்மளுக்கு படிப்பு அறிவு இல்லைன்னு தாய் சொன்னாங்களே, நம்மளை மாடு வைக்க போகணும் தாய் சொன்னாங்களே. அப்போ பாருங்க, உங்க பிள்ளைகள் என்ன ஆக வேண்டும் என்று சொல்லி நீ நினைக்கிறீர்களோ உங்க பிள்ளைகளுக்கு அடிக்கடி உணர்த்துங்க. நீ டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், நீ கலெக்டர் ஆகணும், அப்படி மோட்டிவேஷன் பண்ணுங்க. வார்த்தை செயலாய் மாறுகிறது. வார்த்தை மிக மிக முக்கியமானது. தாவீது எல்லா நேரத்திலும் தன் சங்கீதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்களேன். சங்கீதத்துல எல்லா பகுதியிலும் தாவீது விசுவாச அறிக்கை செய்வார். கர்த்தர் எனக்காக யாரும் செய்து முடிப்பார். ஆமென். அவர் என்னை வழி நடத்துவார், அவர் என் நம்பிக்கை. ஆமென். ஒருபோது நம்ம எதிரிகள் பாருங்க, சங்கீதம் 17வது சங்கீதம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்க போகிறோம். சங்கீதம் 17வது சங்கீதம் 7ஆம் வசனம். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என்று, உம்மை நம்புகிறவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே. ஆமென். அவர் வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறதான தேவன், பாதுகாக்கிறதான தேவன். ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம அநேக நேரங்கள் என்ன செய்யறோம்? நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? விசுவாச வார்த்தைகளை பேசுகிறோமா? நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை பேசி செயல்படுகிறோமா? தாவீது தன் சத்துருக்கள் நெருக்கத்தின் மத்தியில அவர் சொல்றார், உண்மை நம்பியிருக்கிறவர்களை நீ ரட்சிப்பீர் அல்லவா? அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க அவ்வளவு அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும், கண்மணியை போல என்னை காத்தருளும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கண்மணி போல என்னை காத்தருளும். அல்லேலூயா. பிரச்சனை அவர் சொல்ற ஒரு 2 வார்த்தையை பாருங்க. ஆண்டவரே ரட்சிக்கிறவரே, காத்துக்கொள்ளும். ஆமென். எங்களை என்ன பண்ணுங்க? விலக்கி காப்பாற்றும். பிரச்சனைக்கு முன்பதாகவே அவர் சொல்லுகிற ஜெபம் இது. ஆமென். நாம் ஜெபிக்கிற ஜெபம் என்ன? ஆண்டவரே ஒண்ணுமே நடக்கல, ஆண்டவரே, ஆண்டவரே என் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை, ஆண்டவரே, யாரை கேட்டாலும் யாராவது வந்து உங்கள்கிட்ட பேசும்போது அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான் என் குடும்பம் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேல எதுவும் நடக்காது. அநேக அவிசுவாச வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வரணும் பிசாசு எதிர்பார்க்கிறான். பி கேர்ஃபுல். அநேக அவிசுவாச வார்த்தைகளை பேசுகிறது நிமித்தமாக பிசாசுக்கு மகிழ்ச்சி உண்டாகுது. உங்க வாயிலிருந்து வருகிற வரவேண்டிய விசுவாச வார்த்தைக்கு பதிலாக அவிசுவாச வார்த்தைகள் வரும்போது அதுவே உங்கள் வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை நிறைவேற்றதா அமைகிறது. நம்பிக்கைக்குரிய இயேசுவை நீங்கள் ஜெபித்து பாருங்கள், தொழுது கொண்டு பாருங்கள். கர்த்தர் அதுக்கு ஏற்ற பிரதிபலனை கட்டளை வரும். ஆமென். தேவனுடைய கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுப்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். மந்திரங்கள், பில்லி சூனிய கட்டுகள், மாந்திரிக கட்டுகள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்பட முடியாது. ஆனா
கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், சபைக்கு வருகிற பிள்ளைகள், அந்த மந்திரத்தையும் ஐயோ பிள்ளைகளை வச்சுட்டாங்க இட்டாயிரம் அட்டாயிரம் பயந்துகிட்டே இருக்கிற பிள்ளைகள், நாவினால் பயத்தை அறிக்கை செய்கிற பிள்ளைகள் கண்டிப்பா அது நடக்கும். ஆமே, நீங்க அப்படி அறிக்கை செய்கிற பிள்ளைகளா? கர்த்தர் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. மந்திர கட்டுகளா இருக்கட்டும், பிள்ளைசிலையும் கட்டா இருக்கட்டும், கிறிஸ்துவ பிள்ளைகள் அணுக முடியாது. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறான்னு சொல்லி விசுவாச அறிக்கை செய்து பாருங்க. கர்த்தர் அந்த வார்த்தைக்கு ஏற்ற வல்லமை கர்த்தர் வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே, நாம் என்ன செய்யணும்? தாவீதை போல நம்முடைய வாழ்க்கையில ஆமே ஒரு நல்ல நிலைமையில நாம் மாறணும் அப்படின்னா, ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. ஹல்லேலூயா. தாவீதுக்கு நான் ஒரு பேர் இருக்குன்னு ஆசைப்படுறேன். என்ன தாவீதுக்கு பேர் இருக்குன்னு ஆசைப்படுறேன்னா, தாவீது ஒரு நம்பிக்கைக்குரிய ஹீரோ. ஹல்லேலூயா. ஃபெய்த் ஹீரோ. எப்படி அவர் ஃபெய்த் ஹீரோ சொன்னா, வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 26வது வசனத்துல ஒரு அருமையான பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த ஃபெய்த் ஹீரோ டேவிட் அவரை குறித்து நாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது தாவீது தன் அண்டையே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம்? ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, டேவிட் யாரு? ஒரு ஃபெய்த் ஹீரோ. ஆமென். உங்க பக்கத்துல இருக்கிறவங்க, இப்ப இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறவங்க, வீட்டுல இருக்க எல்லாரும் கை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஃபெய்த் ஹீரோவா மாற விரும்புறீங்களா? சொல்லுங்க பாருங்க, நம்பிக்கை ஹீரோவா மாற விரும்புறீங்களா? தாவீது பாருங்க, எம்மாத்திரம் அவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க, ஆறுமே நடுங்கிட்டு இருக்கு. எல்லா ஜனங்களும் நல்லா போர்கள் நடுங்கிட்டு இருக்காங்க. ஆனா தாவீது தனக்குள்ள இருக்கிற தேவனை அவன் அறிக்கை செய்து அந்த இடத்துல நிக்கிறான். அது எதிர்த்து நிக்கிற அவன் நடுங்க செய்தான். ஹல்லேலூயா. காரணம், தாவீதுக்குள்ள இருந்த அந்த விசுவாச வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. ஹல்லேலூயா. ஆமென். நாம் இந்த நாட்களில் நம்முடைய நம்பிக்கையை பலன் கொள்ள நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை மறுபடியும் சொல்கிறேன், நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 23:18 நீங்க மறுபடியும் தியானித்துக் கொள்ளுங்கள். 2வது குறிப்பு நான் வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையில பலன் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதல் குறிப்பு பார்த்தோம், நம்ம நம்பிக்கையுடைய வார்த்தைகளை பேசணும். 2வது பார்க்கிறோம், நம்பிக்கை செயலாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. நம்பிக்கை நிறைந்த செயலாய் நாம் செயல் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில என்ன அடுத்த நிலைமை அப்படின்னா, வார்த்தைகள் மாத்திரம் இல்லை, சில பேர் டயலாக் மாத்திரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையில நீங்க சில விசுவாச காரியங்களை ஜெபிக்கிறீங்க அப்படின்னா, நம்பிக்கையோட கர்த்தருடைய சமூகத்தில் சில காரியத்தை பெற்றுக்கொள்ள நினைக்கிறீங்க அப்படின்னா, வார்த்தை மாத்திரம் இருக்கக்கூடாது, செயலாம இருக்கும். நல்ல வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்கள். நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ, உழுகிறவன் நம்பிக்கையோடு உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோட போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதி இருக்கிறது. போதுமானது. ஹல்லேலூயா. உழுகிறவன், ஒரு உழவன், அவர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்பிக்கையோட எல்லாவற்றையும் செய்வார். மழை வரும், மழை வர சூழ்நிலை பார்ப்பார். மழை வரும், அதுக்கேற்ற மாதிரி நிலத்தை நம்பிக்கையோட நிலத்தை விடுவார். நீங்க வில்லேஜ் கிராமத்தெல்லாம் போய் பாருங்க, ஒவ்வொரு விவசாயிகளும் அவ்வளவு சூப்பரா வேலை செய்யணும். மழை வரத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும், மழை வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும், எப்படி பயிர்களை இது பண்ணணும், எப்படி பராமரிக்கணும், எப்படி பாதுகாக்கணும், எல்லாம் பண்ணுவாங்க, சூப்பரா பண்ணுவாங்க. மழை வராது, ஒன்றும் பயிர் விளையாது, எதுக்கு நிலத்தை உழுதுகிட்டு, எதுக்கு சுத்தம் பண்ணிக்கிட்டு, எதுக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு, ஒண்ணு விளையாது அப்படி நினைச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த விவசாயி என்னதான் உழுது என்னதான் போராட்டம் ஒன்று நடக்காது. இந்த வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை நம்பிக்கை மாத்திரமல்ல, செயலாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நல்ல காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அற்புதமான ஒரு சாட்சி பைபிள்ல இருந்து பார்க்க போறோம். மார்க் 5வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்கள். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்கிறோம், அந்த பெண்மணியை குறித்து பார்க்கிறோம். 5வது அதிகாரம் 27வது வசனம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால், அவர் வஸ்திரங்களை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. ஆமென். போதுமானது. ஹல்லேலூயா. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஸ்திரீ என்ன சொல்றாங்க பாருங்க. சொல் அடுத்த வசனத்தை பார்க்கிறோம், செயலாய் மாறுகிறது.
முதல்ல அவங்க என்ன சொல்றாங்க? நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை நீங்கள் முதல்ல பேசணும். இரண்டாவது பாருங்க, 28ஆம் வசனத்தை வாசிங்க. ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். அல்லேலூயா. அவங்க நம்பிக்கையோடு அப்படியே சும்மா இல்ல, நான் போய் ஆண்டவருடைய வஸ்திரத்தில் ஒவ்வொருத்தையாவது தொடுவேன், கர்த்தர் நிச்சயமா எனக்கு சுகத்தை கொடுப்பாரு சொன்னாங்க. அதை செயலாய் செய்தார்கள். அல்லேலூயா. நாமும் இந்த வாழ்க்கையில ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளணும், ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த வாழ்க்கையில சில தோல்விகள் மாறணும் அப்படின்னா ஜபமும் இருக்கணும், செயலும் இருக்கணும். கடன் பிரச்சனை மாறணும் ஆண்டவரே, ஏகப்பட்ட கடன் பிரச்சனை ஆண்டவரே, ஏகப்பட்ட தோல்வி ஆண்டவரே அப்படின்னு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்தா சரியாயிருமா? அல்லேலூயா. கடன் பிரச்சனைகள் விடுவிப்பட கர்த்தருடைய ஒத்தாசைக்கு நாம் ஜெபிக்கணும். விசுவாச வார்த்தையில் அறிக்கை செய்யணும், ஆண்டவரே நீங்க எனக்கு பலனா இருக்கிறீங்க, நிச்சயமா இதை போராடி முடியும். பிசாசு இடக்கூடாது. பிசாசு என்ன பண்ணுவானா? முடியாது, அவ்வளவுதான், இவ்வளவு கடனா, வாய்ப்பே இல்லை, இந்த நிலைமையா, வாய்ப்பே இல்லை. அதுதான் பிசாசுடைய எண்ணம். பிசாசுக்கு இடக்கூடாது. என்ன நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் நல்ல ஜெபத்துல வைங்க, அதுக்கான செயல்களை செய்ய. கர்த்தர் அற்புதமாய் நடத்த போதுமான தேவன். ஆமென். இந்த லாக்டவுன் பீரியட்ல பாருங்க, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறேன். பல விசுவாசிகளுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுறேன். அவங்க சொன்ன ஒவ்வொருத்தரும் சொன்ன ஒரு அற்புதமான சாட்சியம். எங்க வீட்டுக்கு நிறைய விசுவாசி வந்தாங்க. ஒவ்வொரு விசுவாசி எங்க வீட்டுக்கு வந்து ஜெபிக்கிறாங்க. நைட்டு 3 மணிக்கெல்லாம் சில பேர் ஃபோன் பண்ணி ஜெபிக்கிறாங்க. ஆமென். ஆனா அவர் அற்புதத்தை பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு விசுவாசி சொல்ற காரியம், பாஸ்டர் என்ன அற்புதமா நடத்துறாரு, பாஸ்டர் என்ன அற்புதமான நடத்துறாரு. அல்லேலூயா. பாஸ்டர் எங்க முதலாளி திடீர்னு எனக்கு பணம் கொடுத்தாரு, திடீர்னு எனக்கு இந்த ஒரு உதவி செஞ்சாங்க, இது வரைக்கும் செய்யாதவங்க. நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரு குறை இல்லாம இருக்கும். நேற்று ஒரு சாட்சியை பார்த்த ஒரு வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணி அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு ஒரு குறையும் இல்லை, கர்த்தர் எங்க முதலாளி திடீர்னு இதயத்தில் பேசுறாரு, முதலாளி அற்புதமாக நடத்துறாரு. அவ பாருங்க, நம்ம வாழ்க்கையில இருக்கிற நிலைமை மாறணும் அப்படின்னா சொல் மாத்திரம் இருக்காது, செயலும் இருக்கும். அல்லேலூயா. சபைக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, சபைக்கு வரணுன்ற வாய்ப்பு இருக்கும்போது சபைக்கு வரணும். ஆமென். மறுபடியும் சபைகள் திறக்கப்படும். நீங்க அதை காத்துருங்க, சொல்லுறத மாத்திரம் செய்யணும். அல்லேலூயா. இதுவரைக்கும் சபைக்கு வராத ஆட்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா குடும்பமாய் சபைக்கு வாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில நீங்கள் ஜெபத்தோடு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் ஆச்சரியமா நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசி முடிக்கலாம் சீக்கிரம். மத்தேயு 14. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். பார்க்கிறோம், பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நானும் நடக்கலாமா? நீங்க நடக்கும்போது நானும் நடக்கலாம்ல? எஸ். நம்பிக்கைக்குரிய வார்த்தையை பேசினார் பேதுரு. இட்ஸ் குட், நல்லது. ஆனா 30ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் போதுமானது. இந்த நெருக்கத்தின் மத்தியில கொரோனா பயங்கரமாய் பரவி கொண்டிருக்கிறது, எல்லாருக்கும் பயங்கரமான பயங்கள் எழுப்பி கொண்டிருக்கிற வேலையில நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த பயம் காற்று போல, புயல் போல சூழ்நிலை வரும்போது உங்கள் விசுவாசம் அமிழ்ந்து போகத்தக்க இருக்கிறதா? நீங்க என்ன செய்யணும்? ஆவியானவர் இந்த வேலையில அநேகரோட பேசிக் கொண்டிருக்கிறார். பக்கத்துல கரங்களை எப்படி சொல்லுவாங்க, காற்று அடிச்சு அவனை அடிக்காட்டியும் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அவர் மாறாதவர். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் நல்ல விசுவாச வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நிச்சயமா அவங்க வாழ்க்கையில நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை பேசுறது மாத்திரம் அதை செயலாய் செயல்படுத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. வேகமாய் 3ஆவது வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். குறிப்பு சொன்னேன், நம்பிக்கையில பலன் கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? உங்கள் வார்த்தையில நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை பேசணும். 2வது குறிப்பு பார்த்தா நம்பிக்கைக்குரிய செயல்களை செய்ய வேண்டும். 3வது குறிப்பு நான் வேகமாய் முடிக்கிறேன், நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும். நம்பிக்கையில பலன் கொள்ளணும் அப்படின்னா இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஆமென். சொல், செயல், வாழ்க்கை. இதுதான் இன்னைக்கு செய்தி. அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம் சொல், 2வது பார்த்தோம் செயல், 3வது பார்க்கிறோம் வாழ்க்கையாய் மாற வேண்டும். உங்கள் நம்பிக்கைக்குரிய வாழ்க்கை. ஆமென். வாசிங்க. அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு பைபிள்ல இருந்து ரோமர் 4 அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கலாம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தோம். நம்புறதுக்கு சான்ஸே இல்ல. அப்படி இருந்த பொழுதும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்த ஆபிரகாம். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார் ஆபிரகாமுக்கு, இந்த மாதிரி ஒரு சந்ததி பெருகும்பா, கர்த்தர் அப்படி செய்வோம்பா, ஆண்டவர் சில வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். ஆனா ஆபிரகாம்
நம்பிக்கை நிறைந்த மனிதனாய் தன் வாழ்க்கை நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையாய் வாழ்ந்ததுனாலதான் 100 வயது வரைக்கும் அந்த வாழ்க்கையை அவன் நடத்துறது. அல்லேலூயா. எத்தனை வருஷம்? 100. பாருங்க, 100 வயதுல அத்தனை ஆண்டுகள் கர்த்தர் வாக்குறுதி சொன்ன ஆண்டிலிருந்து இத்தனை ஆண்டுகள் கர்த்தர் வாக்குறுதி கொடுக்கும் போது அவர் நல்ல இளமையா இருந்திருக்கலாம். ஆமென். குழந்தை பெற்றுக்கொள்ள அவர்கள் வாழ்க்கை அது ஏதுவாய் அமைந்திருக்கலாம். ஆனா வயது முதிர்ந்தது 100 ஆண்டு. ஆமென். அத்தனை ஆண்டுகள் ஆபிரகாம் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தார். அல்லேலூயா. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்முடைய வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கை வாழக்குள் நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தருக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னா நன்மையாய் மாறும். ஆமென். வாழ்க்கை முழுவதுமா ஏதோ ஒரு நேரத்துல ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசினார். ஒருத்தர், பாஸ்டர் நீங்க ஒரு குழந்தைக்காய் ஜெபம் பண்ணீங்க. ஆமென். அவங்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை கொடுத்தாரு. அப்புறம் அந்த குழந்தை பலவீனமா இருந்துச்சு, அதுக்காகவும் ஜெபம் பண்ணீங்க. மாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணபடியே அந்த குழந்தைக்கு நல்ல பெரிய அற்புதம் இருந்துச்சு. டாக்டர் முடியாத சொன்னது டாக்டர் அற்புதமா நடத்திக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா திருப்பி அந்த பிரதர் சொல்றாரு, பாஸ்டர் இப்ப மறுபடியும் அந்த ஆட்டை இயேசுக்கு தொழுது கொள்ளுங்க தேடுன்னு சொல்றேன். அதோட சரி, இயேசு ஒரு டாக்டரா பார்த்தாங்க. அவங்க ஏதோ சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க, இயேசு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் இயேசு டாக்டரா பாக்குறீங்க. எப்ப தேவை இருக்கோ அப்ப மாத்திரம் ஜெபிச்சு அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஓகே ஆண்டவரே நீங்க அங்கே இருந்து நாங்க இங்கே இருக்கோம். அல்லேலூயா. இயேசு சிறந்த மருத்துவர் தான். இயேசு அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவன் தான். ஆனா உங்க வாழ்க்கை முழுதுமாய் அந்த நம்பிக்கைக்குரியவரை நீங்க பெற்றுக்கொண்டு பயணம் செல்லும் பொழுது நிச்சயமாகவே அதுக்கு ஏற்ற வாழ்க்கை காரியங்களை கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஆமென். அதே போல ஆபிரகாம் தன் வாழ்க்கை முழுதுமாய் பயணம் செய்தார். அல்லேலூயா. ஆமென். வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 4:19 வாசிங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது விசுவாசத்துல பலவீனமாய் இல்ல. நம்ம விசுவாசத்துல பலன் கொள்ற தலைப்பு தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். 100 வயசு ஆயிடுச்சுங்க ஆபிரகாமுக்கு. 100 வயசுல பாருங்க நடக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. 100 வயதுல அவர் எல்லாம் பலவீனமானார். ஆனா ஒன்று மட்டும் பலவீனமாகல, விசுவாசம் பலவீனமாகல. கட்ட உங்க வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசத்துக்கு ஏற்ற வண்ணமா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வது போதுமானது. அல்லேலூயா. சாத்தியமற்றவர்களை, சாத்தியமற்ற காரியங்களை அநேக கண்ணீரோடு இந்த வேலையில அவன் பல கேள்விகளோடு உட்கார்ந்துருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில சொல் செயல் வாழ்க்கையாய் மாறும்போது அந்த நம்பிக்கையை கர்த்தர் இந்த வாக்குத்த வசனத்தின்படியே நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஆமென். கடைசி வசனம் வாசி முடிய 20வது வசனம் 21வது வசனம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். பிரைஸ் தி ஹalleluya. விசுவாசத்திலே வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. வேதத்துல நமக்கு பல நல்ல ஆமென் கர்த்தர் அநேக நல்ல தேவ பிள்ளைகளை எடுத்து காட்ட வச்சிருக்காரு. ஆமென். நல்ல தாவீதை பார்த்தோம். இஸ் a hero, நம்பிக்கைக்குரிய ஹீரோ. இங்க பார்க்கிறோம் நம்ம விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுற ஆபிரகாம். அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் இந்த வேதத்தை வைத்துக்கொண்டு இந்த தேவ மனிதர்களை வைத்துக்கொண்டு பல காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். இதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறோம்? நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் ஒவ்வொரு நாட்களும் அந்த சொல்லுகிற விசுவாசமுள்ள வார்த்தை செயலாய் நாம் செயல்படுத்தி பார்க்கும்போது கர்த்தர் வாழ்க்கை முழுவதும் நம்பிக்கையை நிறைவேற்றி முடிக்க போதுமான தேவனாக இருக்கிறார். கண்ணில் மணி எல்லாரும் ஜெபம் பண்ணாம இந்த படையில ஆண்டவரே நான் உண்மை மாத்திரம் ஆபிரகாம் வாழ்க்கையில 100 வயது சென்றாலும் ஆண்டவரே அவர் விரும்போது விசுவாசம் குறைந்து போகிறார். சாத்தியமற்ற நிலைமையிலும் ஆபிரகாம் உண்மை நம்பிக்கொண்டிருந்தார். ஆண்டவர் உண்மையே பற்றி கொண்டிருந்தார். அவருக்கு கர்த்தர் உதவி செய்தான் தேவன் அல்லவா? எல்லாரும் கண்ண மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா இந்த வேளையில? ஹalleluya ஹalleluya. thank you Jesus. ஆமென். ஆண்டவர் நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுமா இந்த வேளையில? பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உங்களுக்கு நன்றி 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 நன்றி. இந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்ப்போமா இந்த வேளையில? ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹalleluya. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. கனவு வைத்து சொல்லுவோமா? மனிதர்கள் முன்பாக தடை உணிந்து போகாமல் உதவி செய்திடுங்க.
உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தடை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. ஆவியானவரே, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். அவர் நடத்த எல்லா நேரத்திலும் உங்களை வழி நடத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆண்டு நோக்கி பார்ப்போமாண்டவரே. ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு ஜீவனுள்ள தேவனே, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ரமலான கவலரவா விமானி பரவ ஷனரி கவரி பலரவரி கவலகுரி நம ஷனரல. நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராய்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜெயம் கொடுக்கிற தேவனை ஆராய்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகாது. எங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருடைய வாக்குக்கு வசனத்தின்படி நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லான தேவன். அப்பா, இந்த மாதத்துல, புதிய மாதத்துல கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் உண்மை நம்பி ஓடுகிற ஒவ்வொரு ஓட்டத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றி தர முடியாது சொல்லுவோம். உண்மை நம்பி ஒவ்வொருத்தர் செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கட்டிட முடியாது. தயவாய் ஒரு சமத்தை நாங்கள் ஏங்கி நிற்கிறோம். ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், அற்புதங்களை திரளாய் செய்கிறதான தேவன். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தடை குனிந்து கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென். உயர்த்தி வச்சிடுங்க. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி இந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்த்து, நல்ல நம்பிக்கைக்குரிய தேவனை நோக்கி பார்த்து, தாவீதை போல ஆபிரகாமை போல, ஆமென், ஸ்தோத்திரமாக, ஆமென், 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல வலது கரத்தை உயர்த்தி நல்லா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு ஆண்டவரே ஏங்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கு உதவி செய்ய. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய நம்பிக்கையை ஒருபோதும் வீண் போகாது என்று சொன்னதான தேவன், நம்பிக்கை நிறைவேற்றி முடிக்கிறதான தேவன், நம்மத்தில் இருந்து பெரிய காரியங்கள் செய்வதற்காக கரங்களை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த உற்சாகத்தோடு தேவனிடத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி ஐயா. நாங்கள் 100% விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போதுமானவர். அப்பா, நாங்கள் மனிதனை நம்பல, உலகத்தை நம்பல, இதுவரை எங்களை படைத்து எங்களை ஆளுகை செய்து எங்களை இதுவரை போஷித்து தேற்றி தாயின் கருவில உருவாகும் முன்னே தெரிந்தெடுத்த தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வேலையில ஜபத்துக்கு வந்திருக்கிறார். இந்த ஜபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தேவையோடு இருக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய சமூகத்தை எதிர்பார்ப்போடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த வேலையில ஒருவனமாய் செபிக்கிறோம். கர்த்தருடைய பெரிய மாற்றத்தை கட்டுடுங்க. இது பெரியவர், பெரிய காரியங்கள் செய்ய போதுமானவர். இந்த கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசிரியர் வழிநடத்துகிற பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவை ஜெபிக்கிற ஜீவன் அமீன் பரலோகபிதாவே. ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமானது மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை நல்ல நம்பிக்கையோடு நீங்கள் அனுதினமாய் இந்த வசனத்தை விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் உங்கள் பயணத்தை செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை வழிநடத்த அவர் போதுமான தெய்வமாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தசம பாகங்கள் காணிக்கைகளை உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக இப்பொழுது நம்முடைய லிங்க் உங்களுக்கு அனுப்புவார்கள், பேங்க் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்புவார்கள். நீங்கள் அதில் நீங்கள் செலுத்த விரும்புகளை செலுத்தலாம். நாம தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக உதவி செய்யுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நல்லவர். இன்று வாலிபருக்குரியதான ஆராதனை சரி 6 மணிக்கு இந்த லைவ் நிகழ்ச்சி மூலமாக ஒளிபரப்பு செய்ய இருக்கிறது. மாலை 6 மணிக்கு வாலிபர் பிள்ளைகளை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை வழிநடத்துவார்கள். அதே போல அனுதினமும் நம்முடைய சபையில் முழங்கால் ஜபம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று 159வது முழங்கால் ஜபம் சரியாய் அனுதினமும் 8 மணிக்கு 8:30 அரை மணி நேரம் நேரு முழங்கால் இருந்து நம்முடைய சபையார் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஜபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் இந்த ஜபத்தில் இந்த லைவ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வர்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். பிறரை நீங்கள் நாட்களில் அந்த ஜபத்துக்கு வழிநடத்துங்கள். கர்த்தர் நம்மை வழிநடத்துவார்கள். God bless you. Praise God. Thank you. Praise God.